ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல போகிறேன் நான். ஒன்று நமக்கானது, இன்னொன்று நம்ம தேசத்துக்கானது. முதல்ல நம்ம தேசத்துக்கானது சொல்கிறேன். நாளைக்கு 23rd என்னென்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய உரிமையை மீட்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட உரிமையை காப்பாற்றுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் பி. ஸோ அது நம்மளுடைய டே. அன்றைக்கி ஒரு நாள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முதல்ல நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்கிறத விட இது நம்மளோட உரிமை. கடமைக்கும் உரிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் இது நம்மளோட உரிமை. ஸோ நம்மளுடைய ஓட்டை பதிவு செஞ்சு நல்ல பாரதத்தை நம்ம எழுச்சியான ஒரு இது நம்மளோட சங்கதிகளுக்கும் நமக்கும் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ரைட். செகண்ட், நமக்கானது ஒரு இது என்னென்னா தாட் ஃபார் த டே. நாம் எப்பயுமே மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், மற்றவங்கள ஒரு இலக்காரமாக நினைக்கிறோம். இது நமக்கே தெரியாமல் சில நேரத்தில் பண்ணுவோம். அது என்னென்னா ஈகோவுடைய உச்சம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, மனுஷன் எல்லாருக்குமே எல்லா உணர்வும் உண்டு. இங்கே யாரும் நல்லவங்களோ யாரும் கெட்டவங்களோ யாரும் கிடையாது. அந்த நேரமும் அந்த நொடியும் தான் முடிவு பண்ணுது, இல்லையா? ஸோ எல்லாமே நல்லவங்க தான். ஸோ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து ஒவ்வொரு இதுவும் அளவாக பேசணும். அந்த இடத்துல இருந்தே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதுதான் நல்லவங்கள கெட்டவங்களா காமிக்கிறதும், கெட்டவங்கள நல்லவங்களா காமிக்கிறதும், நம்மளோட புரிதலும் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய வார்த்தைகளை என்றைக்குமே ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.